Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு உகந்த தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, பல் தாடையில் வலி ஏற்படுகின்றது. அதே மாதிரி நாக்கு பார்த்திங்கன்னா நன்றாக ஒட்டிக்கொள்ளும், வாய் ஓப்பன் பண்ண முடியாது. நாக்கு நன்றாக மேல் கீழ் இரண்டு சேர்த்து ஒட்டிக்கிடுது. அப்போ சாப்பிடும் பொழுது வாயை ஓப்பன் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. தாடைகளில் பல் தாடைகளிலும் அடிக்கடி வலி ஏற்படுகின்றது. இதற்கு என்ன தீர்வு? நம்ம உடம்பில் பஞ்சபூதமும் சமமாக இயங்கணும். அந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், இந்த ஐந்தும் அதனதன் தன்மையில் உடம்பில் கரெக்டாக இயங்குச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. அப்போ நில மூலகத்தில் ஏற்படுகின்ற சில சின்ன பிரச்சனைகளுக்கும் நம்ம பல்லுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அதற்குரிய சரியான பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த பல் தாடை வலிகளும் நீங்க ஆரம்பிச்சிடும். நாக்கு நன்றாக ஒட்டி கொண்டு வாய் திறக்க முடியாத அளவுக்கு அடிக்கடி ஏற்படுகின்றது. பேசி கொண்டிருக்கும் பொழுதே சிலருக்கு அந்த மாதிரி ஆயிரும். அப்புறம் ரொம்ப சிரமப்பட்டு தான் வாய் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் வாட்டர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த ஈரப்பதத்தை நன்றாக கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க பேசக்கூடிய நிலைக்கு வருவாங்க. ஸோ நாம் இதற்காக இன்றைக்கு செய்யக்கூடிய இந்த பயிற்சிகளை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வேப்ப இலை எடுத்துக்கோங்க. வேப்ப இலை குச்சி கிடைக்கும். அந்த வேப்ப இலை குச்சியை நல்லா ப்ரெஸ் மாதிரி வச்சுட்டு நீங்கள் என்ன பேஸ்ட் பண்ணி தேய்ச்சாலும் அந்த வேப்ப இலை குச்சியினால் ஒரு ட்ரிப்பு காலை இல்லைன்னா இரவு படுப்பதற்கு முன்பாக இல்லை காலை எழுந்தவுடனே ஒரு ட்ரிப் நல்லா அதை வச்சு ப்ரெஸ் பண்ணிடுங்க. அந்த வேப்ப இலை சாறு நன்றாக படட்டும். அதை காலை மாலை 2 வேளையுமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. 8 மிளகு எடுத்துக்கோங்க. 8 மிளகு நன்றாக நுணுக்கி ஒரு தண்ணியில் போட்டு லேசாக கொதிக்க வைத்து ஆறின உடனே அதை வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்ருங்க. அதை சாப்பிட்டுவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் பிரிதிவி முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 5 வினாடி. யோக பயிற்சிகளை நிதானமாக மன ஒருநிலைப்பாட்டோடு பயிற்சி பண்ணணும். கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ கை முன்னாடி வச்சுக்கோங்க. மோதிர விரல் பெருவிரல் நுனி, மற்ற விரல் தரை நோக்கி இருக்கட்டும். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். பல் தாடைகள் நாக்குக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். வாய் உள்பகுதி முழுக்க ஈரப்பதம் சரியாக இந்த முத்திரையின் மூலமாக சரியாக சுரப்பதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 விரல் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர விரலில் பெருவிரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. Then normal breathing.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனம். கால் நீட்டிக்கோங்க, ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. முதல் முத்திரை பிரிதிவி முத்திரை, மோதிர விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. Then normal breathing. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முகுள முத்திரை பெருவிரல் நோக்கி 4 விரல் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. The normal breathing. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுத்தப்படுத்தும் முத்திரை மோதிர விரல்ல பெருவிரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. Then normal breathing. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை சின் முத்திரை சதந்தா அப்படிங்கிற ஒரு மூச்சு பயிற்சி. 2 பற்களை சேர்த்துக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குழியாக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் ஒரு முறை. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. கால்களை நீட்டிக்கோங்க. இப்போ பிரிதிவி முத்திரை மோதிர விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. Then normal breathing. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முகுள முத்திரை பெருவிரல் நோக்கி 4 விரல் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. Then normal breathing. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சுத்தப்படுத்தும் முத்திரை மோதிர விரல்ல பெருவிரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. Then normal breathing. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கை சின் முத்திரை சதந்தா. 2 பற்களையும் சேர்த்துக்கோங்க. மூச்சை உள்ளழுங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குழியே மூச்சு வெளியிடுங்க. இந்த மாதிரி ஒரு 5 முதல் 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சியை இடைவிடாமல் தினமும் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் உள்ளவர்கள் மதியமும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக பல் தாடைகளில் இருக்கக்கூடிய வலி நீக்கப்படும். அதே மாதிரி நாக்கு ஓட்டக்கூடிய நிலையும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது ஒரு ரிலீஃப் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
Daily. Taste the Daily.